வேண்டும் என்றால் ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இன்னும் இழுக்கார் புரிகிறார். ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் முக்கியம், அறம் முக்கியம், வாய்மை முக்கியம். செவத்தில் அடிக்கிற பந்து எப்படி நமக்கு திருப்பி வருகிறதோ அதை போல நாம் என்ன செய்கிறோமோ எப்படி செயல்படுத்துகிறோமோ அதை பொறுத்துத்தான் நமக்கு சமூகத்தில் மரியாதை கிடைக்கும். எனவே நீங்கள் எல்லோரும் திருக்குறளை படிக்க வேண்டும். பண்பிலான் கற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலத்தின்மையால் பிரிந்தது. பண்பு இல்லாதவனிடம் இருக்கின்ற செல்வம் கெட்ட பாத்திரத்தில் ஊற்றப்பட்ட ஒரு பால். அந்த பால் எதற்கும் பயன்படாது. அதாவது வெள்ளவர் சொல்லுவார் நிலையாமை என்ற அதிகாரத்தில் இல்லாத வற்றை நிலையினை ஈட்டுவதும் புல்லறிவாண்மை கலை கூத்தாட்டு அவைக்குழா கற்றையை பெருஞ்செல்வம் போக்கும் மதுவினை நட்டு அக்கா அயல்பட்ட செல்வம் மறுவிட்டால் அற்புத அங்கே செயல் நான் என ஒன்றுபோல் காட்டி நீதியிலும் வாழது உணர்வார் பெய்யும் நாச்சற்ற விக்கில் மேல் வாழாமல் நன்கினை மேற்சென்று செய்யப்படும் நெருங்கல் உடன் ஒருவன் நின்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வளவு ஒரு பொழுதும் வாழ்வதையால் கிடைத்தவர் கோடியும் அல்ல பல உடம்பை கணித்துடைய புல்பரந்தத்தை உடம்போடு உயிரை நட்பு உறங்குவது கோலம் சாக்காடு உறங்கி விழிப்பது கூடும் பிறப்பு பூக்கியில் அமைந்து கொள்ளோ உடம்பில் குச்சில் இருந்த உயிருக்கு. நீங்க வீட்டில் போய் நிலையாமை அதிகாரத்தை படிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை சரித்திர புகழினை அறிந்திருவார். வான்கூடல் புள்ளிவர் கேரளார். இது நான் இயற்றிய தமிழுக்காக பாடம். நான் தெய்வங்கள் வாய்மொழி பேசிடும் அதனால் கொண்டாடட்டும் தேன்போல் இனிப்பானது தேசமெங்கும் பிள்ளைகளுக்கு கொண்டு நாம் சேர்த்தால் வளரிய தலைமுறை கிடைக்கும் நிற்கும். தேபோல் திரு நாவலர் தமிழெண்ணை மணி தரகின்றவர் அவர் கரம் பிடித்து நாம் அறியாத பல தகவல்கள். தமிழில் உள்ள நூல்களிலேயே சிறப்பிடம் பெற்ற நூல் திருக்குறள். இது மனித வாழ்வின் முக்கிய அங்கமாகிய அறம், பொருள், இன்பம் அல்லது காமம் ஆகிய பற்றைவிட்டு விளக்கும் நூல். இந்நூலை இயற்றியவர் திருவள்ளுவர் என்று அனைவருக்கும் தெரியும். இந்த திருக்குறளை பற்றி சில அரிய தகவல்களை திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட வந்து 1812. திருக்குறளின் முதல் பெயர் முப்பால். திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 133. திருக்குறள் அறத்திற்காலில் உள்ள குறட்பாக்கள் 380. திருக்குறள் பொருட்பாலில் உள்ள குறட்பாக்கள் 700. திருக்குறள் காமத்துப்பாலில் உள்ள குறட்பாக்கள் 250. திருக்குறளில் உள்ள மொத்த குறட்பாக்கள் 1330. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் உள்ள சொற்கள் 14,000. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194. திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247. 37 எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெறவில்லை. திருக்குறளில் இடம்பெறும் இருமலர்கள் அனிச்சம் குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே படம் நெருஞ்சி படம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து ஔ. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பிடுகிறது. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை மூங்கில். திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட 1705 ஒரே எழுத்து நீ. திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட 2 எழுத்துக்கள் நீ நா. திருக்குறளில் இடம்பெறாத 2 சொற்கள் தமிழ் கடவுள். திருக்குறள் முதலில் ரசித்தவர் தந்தை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் நாட்டுவர். திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. திருக்குறளின் உரையாசிரியர்கள் 10வது உரையாசிரியர் பரிமையாளர்கள். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறளின் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. 70 கோடி என்ற சொல் ஒரே பொருளில் இடம்பெற்றுள்ளது. 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எழுதப்பட்டுள்ளது. திருக்குறள் இதுவரை 58 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தில் 40 பேர் மொழிபெயர்த்துள்ளனர். திருக்குறள் நரிக்குறவர் பேசும் வகுப்போடி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. திருக்குறள் என்ன? தானே மொழியிலிருந்து தந்தமையின் மென்குரலால் ஆனா அறமுதலா அந்நான்கும் ஏனோருக்கு ஊழியின் உரைக்காக்கும் ஒன்னில் மொழியிற்கும் வாழி உலகில் ஏனாக்கும் மற்று என்பது திருக்குறள். 3வது இடத்திலே டாக்டர் அம்பேத்கர், 4வது இடத்திலே கார்ல் மார்க்ஸ். இவர்களை எல்லாம் பின்பற்றி வருகின்ற பொழுது நம்ம சிஎம்சி மருத்துவமனை ஐடாஸ் கட்டர் அந்த அம்மா சிறுவழியில் இருக்கும் வேறு இருக்கிறார்கள். அப்பொழுது இரவு தங்கி இருக்கிறார்.
அவர்களுடைய அப்பா மருத்துவராக இருக்கிறார். அப்பொழுது பிரசவம் பார்ப்பதற்காக வருகிறார்கள். பிரசவம் பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனைவி பிரசவத்துக்கு ஆண் பிரசவம் எங்கள் சமூகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். ஒரு முஸ்லீம் மொழிகிறார், அதையே சொல்கிறார்கள். அந்த மறுநாள் காலையில் அவங்க இறந்து போகிறாங்க. பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டாங்களா, ஆனா பிரசவம் பார்க்கறதுக்கு ஆண்களை அனுமதிக்க மாட்டாங்களாம். என்ன சமுதாயம் என்று மனம் நூந்து ஐடாஸ்கர் அமெரிக்காவிலே போய் படித்துவிட்டு வேலூர் வந்து ஒரு சிஎம்சி மருத்துவமனை 40 பெட்டுகளோடு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஆலமரமோடு வளர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த பணிபுரிவர்கள் எல்லாம் நம் மக்கள். ஆனால் நம் மக்கள் செய்த தவறு மருத்துவத்தை அதற்கு முன்னாடி எல்லாம் போகும்பொழுது மருத்துவத்துக்கு முதலில் பணம் கட்ட சொல்ல மாட்டாங்க. முதலில் சிகிச்சை பெற்றுவிட்டு அதுக்கப்புறம் பணம் கட்டுவார்கள். இங்கே இருப்பவர்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டு பணம் கட்டாமல் வருவதனால் இன்று என்ன செய்திருக்கிறார்கள்? முதலில் பணத்தை கட்ட அதுக்கப்புறம் சிகிச்சை அவங்க நம்ம பக்கம் சொல்லக்கூடாங்க. வந்து சிறப்பான ஒரு உன்னத சேவை. எங்கோ பிறந்த ஒரு யோசனை அன்னை தெரேசா அவர்கள் கல்கத்தாவில் வந்து மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்திற்காக செய்தார். அவர்கள் பிறந்த நாட்டிலே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இறந்துற பொழுது அந்த நாட்டு அதிபர் சொல்கிறார், அன்னை தெரேசா வரலாம், ஆனால் அவர்கள் தாயோட இறுதிச் சடங்கை பார்க்கணும். ஆனால் அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே போக அனுமதி கிடையாது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது என்ன அவர்கள் அறந்தீங்க, மற்றது ஒன்றும் தாள் பொங்கல். இளைஞர்களாக உள்ளவர்கள் நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று இல்லாமல் இன்று முதலே நல்ல அறப்பணிகளை செய்ய வேண்டும். நீ வாழும் காலத்திலே எச்சரிக்கையால் நீ காக்க அமர்த்தாமல் நீ சாகும் பொழுது நான் நல்லது செய்ய போகிறேன் என்று வந்தால் அதனால் என்ன பயன்? வள்ளலார் சொல்லுவார், கங்கையிலே காவிரியிலே 100 முறை உதவி கணக்கற்ற திருக்கோயில் வாழ்க்கையை சுற்றி வெண்கொடியே பல நோன்பு ஏற்று உடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமெல்லாம் வேலையேற்று பணவல்லி கண்டு பசுபதனை பூசித்து அதன் கழிவை உண்டு தயவில்லா சத்தியமாய் முத்தியரை அடையார். நீ இரக்கம் இருக்க வேண்டும். இரக்கம் இருந்தால் மட்டுமே நீ முக்தி அடைய முடியும். சும்மா நான் காசிக்கு போறேன், நான் ராமேஸ்வரம் போறேன், நான் கடலுக்கு போகிறேன், நான் எதுவுமே கிடையாது. வள்ளுவர் சொல்லுவார், வீணால் தவறாமை நன்றாற்றி நற்பொருவன் வாழ்நாள் வழியை கொண்ட. ஒரு நாள் தவறாமல் எவன் ஒருவன் நல்ல அறப்பணிகளை செய்து வருகிறானோ அவனுக்கு அந்த பிறவி என்ற பணியை அந்த அறம் என்று சொன்னார். இந்தியர்கள் ஆளப்பட வேண்டிய கூட்டம் இருக்கவே ஆட்சி செய்வதற்கு தகுதியற்ற கூட்டம் என்று பிரிட்டிஷ் பிரதமர் வின்சென்ட் சர்ச்சில் சொல்வதை உண்மை என்று ஒவ்வொரு சமூகமும் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்று வரி உணவுக்கு போடுகிறார்கள். அந்த உணவுக்கு வள்ளுவர் சொல்லுகிறார், வேலோடு நின்றான் விடி என்பது போதும் தோளோடு நின்றான் இரவு. மக்களிடம் வரி வசூலிப்பது என்றால் மலர்களில் உள்ள தேனை வந்து எப்படி அதற்கு வலிக்காமல் எடுக்கிறதோ அதை போல எடுக்க வேண்டும். ஆனால் இன்றைய அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் உணவுக்கு போயிட்டு வரியை விதிக்கிறது. இந்த நாட்டோட முதியருக்கு உழவு. வள்ளுவர் அதனால்தான் உழவுக்கு முக்கியத்துவம் தருகிறார். அதனால்தான் என்ன சொல்வார், உழுவார் உலகத்தாக்கு ஆணியற்கு ஆற்றாது எழுவாத எல்லாம் பொறுத்து உழவு தொழிலுக்கு முக்கியத்துவம். ஆனால் பொருளாதாரம் படித்த மன்மோகன் சிங்கிற்கும் அவருடைய அருமை தெரியவில்லை, பொருளாதாரம் படிக்காதவனுக்கும் தெரியவில்லை. ஒரு நாடு நல்லா இருக்க வேண்டுமானால் விவசாயிகளும் நெசவாளிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அன்றைய வள்ளுவருக்கு தெரிந்திருக்கிறது. இந்த சமுதாயத்துக்காக இந்த தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்தவர்கள் ஒரு சிலர். அது முதலாவது நாம் இயற்கையாவே நல்ல காலத்துல நல்ல குடும்பத்தை வீட்டில் இருக்கிறவங்களா பணத்துக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க, அறத்துக்கு முக்கியத்துவம் தருவோம். பணத்தை ஊசி சமாளம் மதிப்பாங்க. அதே நம்ம நமக்கு வந்து இருக்கிறது. அதாவது திருக்குறள் வந்து அன்பினால் எல்லாம் நமக்குரிய நன்முறையால் இன்பமுடைய பிறகு என்ற திருக்குறளை படித்துவிட்டு நானும் என்னுடைய தாயாரும் என்னுடைய நண்பர் செல்வமும் 2002 சிஎம்சி மருத்துவமனைக்கு கண்குறையும் உடற்குறையும் கொடுத்தோம். என்னுடைய தாயார் 2018 இறந்தார். அவருக்கு 1330 பிறப்பாக்களையும் பாடி சிவபுராணம், நடராஜர் பற்று, ஔவையார் பாடல், வள்ளலார் பாடல், பட்டினத்தார் பாடல் பாடி சிஎம்சி மருத்துவமனைக்கு கண்களையும் உடலையும் தானமாக கொடுத்தேன். என்னை அந்த உடல் தானம் செய்வதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பே மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சிக்கு உடல் தேவைப்படுகிறது என்பதை முற்கால் உணர்ந்தவன் வள்ளுவன். அந்த வள்ளுவன் கடைபிடித்து நீ நடந்தால் உன் வாழ்க்கை ஒளிமயமாகும், உன் வாழ்க்கை நேர் செயலாக நடக்கும். உன் வாழ்க்கையை நீ திருக்குறள் வழியில் நடப்பாயானால் எதிரிகள் மீண்டும் பேசுவதற்கு அச்சப்படுவார்கள். உட்கப்படால் ஒளியிழப்பர் இன்னாலும் கற்காதல் கொண்டு விரும்புவார். கல்லூர் நாமை அதிகாரத்தில் வள்ளுவர் கொடுக்கிறாங்க, மது குடிப்பதனால் பொன்னை இழப்பாய், பொருளை இழப்பாய், புகழை இழப்பாய், சமூகத்தில் நல்ல மதிப்பை இழப்பாய். ஆனால் இன்றைய அரசாங்கம் ஒரு கல்வியை நடத்த வேண்டும், மருத்துவத்தை நடத்த வேண்டும்.
ஆனால் இன்றைய அரசாங்கம் டாஸ்மாக் என்ற பெயரில் மதுவை ஊற்றிக் கொண்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஊருடை நீரிழந்தே உலகமாம் பேரடி வாழ்க்கை. ஊருக்கு நடுவே கட்டப்பட்ட குளம் எல்லா உயிரினங்களுக்கும் அதில் உள்ள நீர் பருகி உயிர் வாழும். அதை போல மனிதன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது மிக சிறப்புக்குரியது. திருக்குறளை படித்தால் மனிதனை உருவாக்கும். ஒரு பகவத்கீதையை படித்தால் இந்துவை உருவாக்கும். ஒரு பைபிளை படித்தால் கிறிஸ்துவனை உருவாக்கும். குரானை படித்தால் ஒரு இஸ்லாமியனை உருவாக்கும். எதை படித்தாலும் மனிதனாவாய். திருக்குறளை படித்தால் நீ சான்றோனாவாய். அதனால்தான் வையத்தில் வாழ்பவன் வாழ்வதையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்கிறான். ஒரு மனிதன் வாழ வேண்டிய அறநெறிகளில் நின்று வாழ்வாமையானால் அவன் வாழ்க்கை, அவனுடைய எதிர்காலம் குன்றின் மேலிட்ட ஒளிவிளக்காக இருக்கிறது. மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தையே வென்று கொண்டு வருகிறான். ஆனால் அவன் போகும்பொழுது நோய்வாய்ப்பட்டு இறக்கும்பொழுது உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறான். நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் சொல்கிறான், நான் இந்த உலகத்திற்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னை அந்த கல்லறை பெட்டியை வைத்துக் கொண்டு எடுத்து போகும்போது 2 கைகளையும் விரித்து வையுங்கள். ஏனென்றால் உலகத்தையே வென்ற ஒரு அரசன் இன்று போகும்பொழுது வெறும் கைகளால் போகிறேன் என்று சொல்கிறான். அன்றே வள்ளுவர் சொன்னார், நெறிநல் புலங்கொருவன் இன்றில்லை என்னும் பெருமை வைத்து இவ்வுலகு. நேற்று ஒருவன் உயிரோடு இருந்தால் அவன் இன்று இல்லை என்ற நிலையானதை பெருமையாக கொண்டிருக்கின்ற உலகம். பணம் எல்லோரிடமும் இருக்கும். அதை கொடுப்பதற்கு நல்ல மனம் வேண்டும். ஔவையார் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? சித்திரமும் கைப்பழக்கும், செந்தமிழும் மாப்பழக்கும், வைத்தல் ஒரு கல்வி மனப்பழக்கும், நித்தம் நடையும் நடைப்பழக்கும், நட்பும் தயையும் கொலையும் பிறவியும் சொல்றார். அதாவது பணம் இருந்தால் மட்டும் போதாதுங்க, நல்ல மனம் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் குணம் இருக்க வேண்டும். இதெல்லாம் சாணம். நம்மளுடைய முப்பாட்டன், நம்மளுடைய தகப்பன் நமக்கு இது அந்த ரத்தத்தையே தங்கிவிட்டார். அந்த அளவுக்கு உங்களில் எத்தனை பேர் டாக்டர் அம்பேத்கராகவோ தந்தை பெரியாராகவோ நீங்கள் காரல் மார்க்ஸாவோ ஒரு ஆப்ரகாம் லிங்கனாகவோ புத்தராகவோ எனக்கு தெரியாது. மாணவ செல்வங்களை நேரம் கூடிக்கொண்டிருப்பதனால் நான் முடிக்க முயற்சிக்கிறேன். நீங்கள் அனைவரும் நன்றாக படித்து அறிவுடையார், எல்லாம் உடையார், அறிவியார், என்னுடைய என்ற குரல் போல் நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டவர்கள். ஐயத்தில் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். ஆள் போல் கலைத்து அருகு போல் வேரூன்றி முற்றம் முசியாமல் மூங்கில் போல் திருக்குறள் தந்த திருவள்ளுவர் போல் ஆத்திச்சூடி தந்த அவையை போல் 16 செல்வங்கள் சிறப்போடு பெற்று அறம் தவறாமல் பல்லாண்டு வாழ அனைவருக்கும் திருக்குறள் வாழ்த்துக்கள். நன்றி. விடைபெறுகிறேன்.